ओम ओम शांति। आज के कार्यक्रम சாந்தி. में இன்றைய நிகழ்ச்சியில் மதிப்பிற்குரிய கீதா சகோதரி வந்திருக்கிறார். மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டாபிக் உங்களுடையது. மெசுஸ்தா அப்படின்னு சொல்லும் பொழுது ரியலைசேஷன் பவர், உணரும் சக்தி. இந்த சக்தியை அதிகப்படுத்த தான் நாம் யோகா பற்றி செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த உணரும் சக்தியை குறிப்பாக பாபாவிடம் ஆன்மீக உரையாடல் செய்யும் பொழுது நாம் இதனை பயன்படுத்துகிறோம். எப்படி இதனை அதிகப்படுத்துவது இந்த சக்தியை, இதை பற்றி மதிப்பிற்குரிய சகோதரி அவர்கள் கூறுவார்கள். இவருடைய விசேஷத்தன்மை எந்த ஒரு டாபிக்னாலும் மிகவும் ஆழமாக அதனை பற்றி கூறுவார். இன்றைய இந்த தலைப்பின் மீது கீதா சகோதரி அவர்கள் நமக்கு இப்பொழுது கூற இருக்கின்றார். இன்று உலக தியான நாள். இந்த நாளில் யோகாவின் தியானத்தினுடைய ஒரு விசேஷ நிகழ்ச்சியும் இப்பொழுது நடந்தது. பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் இது அப்படிப்பட்ட ஒருநிலைப்பட்ட ஒரு நிகழ்ச்சி என்று கூறலாம். ஒரே மனதோடு உலகம் முழுவதும், பாரதம் மற்றும் வெளிநாடுகள், வேறு வேறு ஜோன் மண்டலங்கள் மற்றும் சென்டர்களில் ராஜயோகி சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை இந்த சாயங்காலம் நேரம், சந்தியா காலம் என்று சொல்லப்படும் சாயங்காலம் நேரம் 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் இந்த யோக பயிற்சி குழுவாக இருந்து இந்த யோக பயிற்சி செய்கின்றோம். மேலும் நம்முடைய ஒருமுகப்படுத்தப்பட்ட மனநிலையில் இதன் ஆதாரத்தில் தூய்மையான, அமைதி நிறைந்த, சக்திசாலி எண்ண அலைகளை மனிதகுல நன்மைக்காக இதனை பரப்புகின்றோம். தூய்மையான, அமைதி நிறைந்த, சக்திசாலி எண்ண அலைகளை மனிதகுல நன்மைக்காக முழு உலகில் நாம் பரப்புகிறோம். இந்த ஞானத்தில் வருவதற்கு முன்பு நாம் அனைவரும் அமைதியை தேடி அலைந்து கொண்டிருந்தோம். தொடர்பில் வரக்கூடிய சகோதர சகோதரிகள் அவர்களுக்கும் வாழ்க்கையில் அமைதியினுடைய தேவை இருக்கின்றது என்பதை பார்க்கிறோம். ஆனால் இது ஒரு சூக்ஷ்ம அலௌகிக்க அனுபவங்கள் என்று கூறலாம். இவையெல்லாம் நாம் எப்படி மற்றவர்களுக்கும் இந்த அலௌகிக்க அனுபவத்தை செய்விப்பது என்பதை தெரிந்திருக்கிறோம். செல்வம், சாதனங்கள் இதன் உதவி செய்கின்றார்கள் உலகில். ஆனால் இந்த ஆன்மீக சக்தியினுடைய இதனை கொடுக்கல் வாங்கல், இதனை மற்றவர்களுக்கு இதன் உதவி அளிப்பது எப்படி நமக்கு முதலில் தெரியவில்லை. இப்போது ராஜயோக அபியாசம் பயிற்சி என்பது இது அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி. இதன் ஆதாரத்தில், இதன் மூலமாக நாம் நமக்குள் இருக்கக்கூடிய அமைதியின், சக்தியின், மகிழ்ச்சியினுடைய குணங்களை வெளிப்படுத்துகிறோம். பரமாத்மாவோடு நம்முடைய மனதின், புத்தியின் தொடர்பை ஏற்படுத்தி அவரிடமிருந்து பரிபூரணமாக இந்த குணங்களையும் சக்திகளையும் பெறுகிறோம். இதனை பெற்று பிற ஆத்மாக்களுக்கு நாம் சூக்ஷ்மமாக உதவி செய்கிறோம். ஏனென்றால் இந்த ஞானம் அனைவருக்கும் கொடுக்கப்படுகின்றது.
सेवा केंद्र में आने वाले நம்முடைய ஒவ்வொரு சென்டரில் வரக்கூடிய पहले राजयोग का ये புதிய மாணவர்களுக்கு कराया जाता है। புதிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த அஸ்திவாரம் 7 நாள் பாடமுறை ज्ञान की இதன் இந்த கோர்ஸ் அளிக்கப்படுகின்றது. समझ पाते हैं ஞானத்தின் ஆதாரத்தில் சத்தியத்தை நாம் புரிந்து கொள்கின்றோம். நிறைய பேர் புரிந்து கொள்கின்றார்கள் கோர்ஸ் கேட்குறவங்க. சிலர் வெறும் அவர்களுக்கு ஒரு செய்திக்காக இதனை கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள். ஆனால் தெரிந்து கொண்ட பிறகும் புரிந்து கொண்ட பிறகும் சத்தியமான புத்தியின் மூலமாக ऐसे सत्य ज्ञान ஆழமாக சத்தியமான ஞானத்தை உணர்கின்றார்கள். நாமும் உணர்ந்தோம், பிறரும் உணர்கின்றார்கள். இந்த 7 நாள் பாடமுறைக்கு பிறகு அதை ரியலைஸ் பண்ணுறாங்க. यही இதுதான் ज्ञान சத்தியமான ஞானம். वे आत्माएं அந்த आत्माக்கள் आध्यात्मिक पुरुषार्थ में भी लग जाते ஆன்மீக முயற்சியில் ஈடுபடுகின்றார்கள். பிறகு योग को जीवन में शामिल करते हैं ராஜயோக தியானத்தை வாழ்க்கையில் கடைபிடித்து அந்த அனுபவங்களை அதிகப்படுத்துகின்றார்கள். और जिन्हों की रियलाइजेशन बहुत யாருக்கு இந்த உணர்தல் சக்தி ரியலைசேஷன் பவர் ஆழமாக இருக்கின்றதோ, நிரந்தரமாக இருக்கின்றதோ, स्थिति से அவர்கள் தங்களுடைய மனநிலையின் மூலமாக शक्तिशाली அப்படிப்பட்ட சக்திசாலி எண்ண அலைகளை பரப்புகிறார்கள். तो 3 स्टेज है सुनना, எனவே இதில் 3 समझना, படிகள் என்று கூறலாம். முதலில் महसूस கேட்பது, करना புரிந்து கொள்வது, பிறகு அதனை உணர்வது, और व्यवहार மேலும் அதனை நடைமுறையில் வாழ்க்கையில் பயன்படுத்துவது. हम समझ सकते நாம் புரிந்து கொள்ள முடியும். कि सत्य சத்திய ஞானத்தின் பிராப்தியின் பிறகும், சத்திய ஞானத்தை அடைந்த பிறகும், கிடைக்கப்பெற்ற பிறகும், சுயம் தன்னுடைய சத்தியமான புத்தியின் மூலம் को ஒவ்வொரு சத்தியத்தை महसूस करना। உணர்வது. कभी आती है जब हम இந்த உணரும் விஷயம் எப்பொழுது நமக்குள் வருகின்றதென்றால், எப்பொழுது நாம் முழுமையாக அதன் மீது கவனம் செலுத்துகிறோமோ, மேலும் ஆழமாக உணர்ந்த பிறகுதான் हम स्वयं நாம் சுயம் தன்னில் वो शांति की அந்த அமைதியினுடைய மனநிலையை தாரணை செய்கின்றோம், நடைமுறையில் கொண்டு வருகின்றோம், நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருகிறோம். अगर ये रियलाइजेशन पावर नहीं ஆனால் இந்த ரியலைசேஷன், இந்த உணரும் சக்தி மிக்கதாக இல்லை என்றால், நம்முடைய விஸ்வவித்யாலயத்தினுடைய है परम கூடுதல் आदि தலைமை நிர்வாகி जी பரம ஆதரணி, அதாவது மதிப்பிற்குரிய क्लासों में தாதி ரத்தன் மோகினிஜி அவர்கள் தங்களுடைய வகுப்பில் பலமுறை இதனை கூறுவதுண்டு. रियलाइज करना माना ரியலைஸ் செய்வது என்றால், உணர்வது என்றால் சத்தியமான அந்த 3வது கண்ணை திறப்பதாகும். की आंख को புத்தி எனும் அந்த கண்ணை திறப்பதாகும். जितना जिस எவ்வளவு எந்த விஷயம் व्यक्ति या क्षेत्र के மனிதர் அல்லது எந்த துறையில், அதன் சம்பந்தத்தில், सत्य அதன் தொடர்பில் நமக்கு சத்திய ஞானம் கிடைக்கின்றது, सत्यता को हम विवेक से நாம் சத்திய ஞானத்தை புத்தியின் மூலமாக உணர்கின்றோமோ, அவ்வளவு पावर हमारे அதனை நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கின்றது. की शक्ति நடைமுறைப்படுத்தும் அந்த சக்தி நமக்கு கிடைக்கின்றது. आज क्यों ये இன்று ஏன் இந்த ஒரு ரிசல்ட், முடிவு, इंफॉर्मेशन तो हमें செய்தி என்ற ரீதியில் too much मिल रही है நிறைய செய்திகள் கிடைத்து கொண்டிருக்கின்றன. இந்த வலைத்தளம் சொல்கிறாங்க இல்லைங்களா, இன்டர்நெட்டு, வெப்சைட்டு, पर उस அப்படி இன்டர்நெட் மூலமாக நிறைய செய்திகள் கிடைத்து கொண்டிருக்கின்றன. ஆனால் एनालाइज करना कि राइट அதனை ஆராய்ந்து சரி என்ன தவறு என்ன, ये एनालाइज करने का विश्लेषण करने की இந்த காரியம் செய்வது, இந்த காரியத்தை செய்யும் அந்த தகுதியும் ये ज्ञान के आधार पर சத்தியமான ஞானத்தின் ஆதாரத்தில் தான் கிடைக்கின்றது. और राइट रॉन्ग மேலும் विश्लेषण
சரி தவறு என்று எது சரி எது தவறு என்று உணர்ந்த பிறகு சோதனை செய்த பிறகு जब हम गहराई से நாம் ஆழமாக कंसंट्रेट होकर एकाग्र होकर அதன் மீது மனதை ஒருமுகப்படுத்தி करते हैं, மனம் புத்தி ஒருமுகப்படுத்தி நாம் அதனை உணர்கின்றோமோ அப்பொழுது इम्प्लीमेंटेशन की நம்முடைய आचरण में लाने की நடைமுறைப்படுத்தும் व्यवहार வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக கொண்டு வரக்கூடிய அந்த பிரயோக சக்தி நமக்கு கிடைக்கின்றது. देखिए इन सब எனவே பாருங்கள், जड़ों में रियलाइजेशन இவ்வனைத்து அந்த அஸ்திவாரம் என்று சொல்லும்போது அதில் அந்த ரியலைசேஷன் பவர் உணரும் சக்தி இருக்கின்றது. விஞ்ஞானிகளும் கூட கூறுகின்றார்கள், இயற்கையினுடைய அந்த விஷயங்கள் तन्यता में अंतर, இயற்கையினுடைய 5 தத்துவங்களினுடைய விஷயங்கள் மற்றும் சைத்தன்ய நிலை இதில் வேறுபாடு இருக்கின்றது. प्राकृतिक जगत में भी தத்துவங்களினுடைய விஷயங்கள், தத்துவங்களினுடைய உலகில் 2 விஷயம் இருக்கின்றது. ஒன்று एंड नॉन ஒன்று அந்த உயிருள்ள விஷயங்கள், இன்னொன்று नॉन लिविंग உயிரற்ற ஜட பொருட்கள். நிறைய பொருட்கள் ஜடம் பொருட்கள் என்று கூறலாம், நிறைய விஷயங்கள் உயிருள்ள விஷயங்கள் என்று கூறலாம். என்னவெல்லாம் பொருட்கள் நாம் பார்க்கின்றோமோ அது ஜட பொருட்கள், அதில் உயிர் கிடையாது. அதில் அந்த பொருட்களில் தனக்குள்ளே எந்த ஒரு அனுபவம் கிடையாது. நாம் அதனை பயன்படுத்துகிறோம். पर वृक्ष है, ஆனால் இப்பொழுது மரம் என்று கூறுகின்றன. लताएं हैं, மரம், தாவரம், செடி, கொடி, மலர்கள், क्षेत्र அவற்றில் இயற்கையினுடைய ஒரு சைத்தன்ய நிலை இருக்கின்றது என்று கூறலாம். बीज से எனவே தான் அவை होते हैं, விதையிலிருந்து होते हैं, फलित होते हैं, विकसित விதை போடுகின்றார்கள் முதலில், பிறகு அதிலிருந்து வேர் முளைத்து, வேரிலிருந்து பிறகு செடி வளர்கின்றது. இது இயற்கையினுடைய சுழற்சி. ஆனால் சைத்தன்ய சக்தி என்று கூறும் பொழுது ஆன்மீக மொழியில் एनर्जी, चैतन्य शक्ति, உணர்வுள்ள ஒரு சக்தி ஆத்மா என்று கூறப்படுகின்றது. उसमें भी 2 स्तर हैं, அதிலும் 2 நிலைகள் என்று கூறலாம். இரண்டு है पशु पंछी, இரண்டு விஷயங்கள். ஒன்று விலங்குகள், பறவைகள், चैतन्य का आत्मा है, அவற்றிலும் ஆத்மா இருக்கின்றது. விலங்குகள், பறவைகள் அதனுடைய உடலிலும் ஆத்மா இருக்கின்றது, இந்த உணரும் சக்தி இருக்கின்றது. तो मनुष्य आत्मा को ஆனால் மனித ஆத்மா, सर्वश्रेष्ठ மனித உடலில் இருக்கக்கூடிய மனித ஆத்மா சர்வசிரேஷ்ட எனவே தான் மனிதரை சர்வசிரேஷ்ட रियलाइजेशन पावर, ஒரு சர்வசிரேஷ்ட மனிதர் என்று கூறப்படுகின்றது. ஏனென்றால் உணரும் சக்தி இருக்கின்றது. पशु पंछियों का विवेक इतना विकसित नहीं है, बेशक वो चैतन्य இந்த விலங்குகள், பறவைகள் அவற்றில் முன்னேற்றம் கிடையாது. அவற்றுக்குள் அந்த உணரும் சக்தி, அந்த ஆத்ம சக்தி இருக்கின்றது, ஆனால் முன்னேற்றம் கிடையாது. ஏனென்றால் நமக்குள் இந்த 6வது அறிவு இருக்கின்றது இல்லையா, மனித ஆத்மாவில் நமக்குள் புரிந்து கொள்ளும் அந்த சக்தி இருக்கின்றது, உணரும் சக்தி இருக்கின்றது. उस महसूस का अनुसार இந்த உணரும் சக்தியின் ஆதாரத்தில் காரியத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு வருகின்றோம். पावर है, இதை ரியலைசேஷன் பவர், உணரும் சக்தி, புத்தி என்று கூறப்படுகின்றது. விவேகம், புத்தி. शरीर भान में रहते रहते இந்த உடல் உணர்வில் இருந்து கொண்டே भौतिक प्राकृतिक பௌதீக மற்றும் இயற்கையின் தத்துவங்களினுடைய चीजों प्रवृत्ति பொருட்கள் இவற்றினுடைய இந்த பிரவருத்தியில் இதனுடைய தொடர்பில் இருந்து கொண்டே हमारा विवेक நம்முடைய விவேகம், புத்தி பலமுறை जड़ हो जाता ஜடமாக மாறிவிடுகின்றது, வேலை செய்வதில்லை. है। कहते हैं बुद्धि அதைத்தான் நாம் கூறுகின்றோம், புத்தி வேலை செய்வதில்லை, समझ ले, புத்தி புரிந்து கொள்வதில்லை. पत्थर बुद्धि पर
கல் புத்தியாக மாறிவிட்டது என்று கூறப்படுகின்றது. அதற்குத்தான். हमारे में ஏனென்றால் है, நம்மிடம் அந்த உணரும் சக்தி இருக்கின்றது, புரிந்து கொள்ளும் சக்தி இருக்கின்றது. இருந்தும் கூட हम सत्य को महसूस नहीं करते நாம் சத்தியத்தை உணரவில்லை. और जिसके कारण அதன் காரணமாக जिस प्रकार की आत्मा எப்படி ஆத்மாவினுடைய முன்னேற்றம், इनर डेवलपमेंट जिसको कहते हैं, உள் முன்னேற்றம் என்று கூறலாம். ஆத்மீக முன்னேற்றம் ஏற்படுவதில்லை. हम देख रहे हैं அதன் பலனாக நாம் பார்க்கிறோம், का प्रयोग हो रहा है। பௌதீக பொருட்களை நன்றாக பயன்படுத்துகிறோம். सभ्यता जिसको कहते हैं இந்த प्राकृतिक பண்பாடு साधनों से सुविधाओं की என்று बढ़ என்று கூறுவது, பண்பாடு என்று கூறுகிறோம், அது இயற்கையினுடைய स्थान, சாதனங்கள். संस्कार शुद्धिकरण இவற்றின் மூலம் கிடைப்பதில்லை. ஆனால் का दिव्यकरण வாழ்க்கையினுடைய ஒரு தெய்வீகத்தன்மை ஏற்படுவதில்லை. வாழ்க்கையில் ஒரு ये முன்னேற்றம், தெய்வீகத்தன்மை ஏற்படுவதில்லை. ஏனென்றால் சத்தியமான புத்தி பலகீனமாக இருக்கின்றது. इसलिए எனவே में வாழ்க்கையில் हमारा सद्विवेक நம்முடைய சத்தியமான புத்தி सदा சதா और स्पष्ट और शक्तिशाली बन தெளிவானதாகவும் சக்திசாலியானதாகவும் மாற வேண்டும். இது மிகவும் அவசியமான ஒன்று. जो जितना अपने सत्य யார் எவ்வளவு தன்னுடைய சத்தியமான தூய்மையான சுரூபத்தில் நிலைத்திருக்கின்றாரோ, परम सत्य परमात्मा से அந்த जुड़े रहते हैं, பரம சத்தியம் என்று கூறப்படும் பரமாத்மாவோடு தொடர்பில் இருக்கின்றாரோ, सन्मार्ग पर चलने वाली आत्माओं के संपर्क में रहते हैं, பிராக்டிக்கலாக நடைமுறை வாழ்க்கையில் सद्विवेक ஆன்மீக மார்க்கத்தில் செல்லும் அந்த அப்படிப்பட்ட மனித ஆத்மாக்களோடு தொடர்பில் இருக்கின்றார்களோ, அவர்களுடைய सिद्ध रहे। புத்தி மிகவும் தெளிவானதாகவும் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடியதாகவும் இருக்கும். हम इस நாம் विश्वविद्यालय இந்த விஸ்வவித்யாலயத்தில் ஒவ்வொரு நாளும் हमारे நம்முடைய डेली தினசரி स्पिरिचुअल डिस्कोर्स में भी ஆன்மீக சொற்பொழிவு அதிலும் நாம் கேட்கிறோம். மீண்டும் மீண்டும் मूल सत्यों को महसूस कराए। சத்தியத்தை உணர்கின்றோம் அந்த ஆன்மீக பாடத்தின் மூலமாக. ஏனென்றால் இதில்தான் முன்னேற்றமும் சம்பூர்ண நிலையும் அடங்கியிருக்கின்றது. இந்த ஆன்மீக பாடத்தின் இதில்தான் எப்படி सत्य का रिजल्ट ஒவ்வொரு சத்தியத்தினுடைய அந்த முடிவை பாருங்கள். सत्य स्वयं के बारे में சுயம் தன்னில் சத்தியத்தை பாருங்கள். करते எவ்வளவு நாம் அதனை உணர்கின்றோமோ, हमारा जीवन நம்முடைய வாழ்க்கையில் भौतिकवादी और भोगवादी से பௌதீகவாதிகள், அதாவது உலகிய மனிதர்கள், உலகிய வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு ஆன்மீக வாழ்க்கையாக மாறுகின்றது. सत्य स्वरूप பரமாத்மாவினுடைய சத்திய சுரூபத்தை உணர்கின்றார்களோ, परिचय सबको दिया जाए। அனைவருக்கும் அறிமுகம் அளிக்கப்படுகின்றது, பரமாத்மாவினுடைய அறிமுகம். ஆனால் எல்லோருடைய புத்தியும் திறப்பதில்லை என்று கூறலாம். புத்தியின் அந்த விவேகம் அது திறப்பதில்லை. யாருக்கு புத்தி திறந்து விடுகின்றதோ, தெய்வீக புத்தி, அவர்கள் பரமாத்மாவோடு தன்னுடைய மனம் புத்தியின் தொடர்பை ஏற்படுத்தி சக்திசாலியாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். स्वयं स्वयं மேலும் சுயம் தன்னுடைய வாழ்க்கையில் मार्गदर्शक बनते தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு கருவியாக மாறுகின்றார், பரமாத்மாவிடமிருந்து பெரும் சக்தியின் மூலமாக. मार्गदर्शकों पर இதன் ஆதாரத்தில் நாம் பிற ஆத்மாக்களுக்கும் அவர்களுடைய ஆன்மீக பாதையில் முன்னேற்றத்தில் செல்ல உதவுகிறோம். நாம் மற்றவரை சார்ந்திருப்பது முடிந்து விடுகின்றது. யார் कितनी भी भक्ति யார் நன்றாக உணர்கின்றார்களோ ஞானத்தை, குறிப்பாக பக்தி செய்பவர்கள், डिपेंडेंट नहीं, ஞானத்தை உணர்பவர்கள் कुछ शक्तिशाली नहीं बनते हैं।
சக்திசாலி ஆகவில்லை. சிலர் தன்னை மட்டும் சார்ந்திருக்காமல் பிறரை சார்ந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய புத்தி, तो नित्य साइलेंस में बैठकर அதாவது ஒரு பரமாத்மாவை சார்ந்திருக்கின்றார்கள், தன்னை சார்ந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய புத்தி வேறு எங்கும் அலைப்பாய்வதில்லை. யார் ஒவ்வொரு நாளும் ராஜயோக பயிற்சி செய்கின்றார்களோ அவர்களுடைய விசேஷத்தன்மை रटते नहीं है, जपते नहीं। இங்கு மனப்பாடம் செய்வதில்லை, ஜபம் செய்வது போன்று செய்வதில்லை. நாம் சுயம் அனைத்து விஷயங்களிலிருந்தும் விடுபட்டு சுயத்தினுடைய சத்தியத்தன்மை, आत्मा की सर्वोपरिता, தந்தை பரமாத்மாவினுடைய ज्ञान के हर அந்த சத்தியத்தை, सत्यता மேலும் ஞானத்தினுடைய அனைத்து விஷயங்களினுடைய சத்தியம் மற்றும் கர்மங்கள், धारणाओं की குணங்கள், தாரணைகள், हर सत्यता ஒவ்வொரு சத்தியத்தையும் நாம் மீண்டும் மீண்டும் ரியலைஸ் செய்கின்றோம். ரியலைஸ் என்று சொல்லும்பொழுது அதனை உணர்கின்றோம். जितनी இந்த உணர்தல், புரிந்துணர்தல் எவ்வளவு சூக்ஷ்மமாக சக்திசாலியாக हम अपना कर இருக்கின்றது, அவ்வளவு நாம் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும், முன்னேற்றம் அடைந்து கொண்டே செல்ல முடியும். ஏன் முன்னேற்றம் ஏற்படவில்லை? क्यों हम कहीं रुक சிலருக்கு जाते हैं, ஏன் சிலர் முன்னேற்ற பாதையில் நின்று விடுகிறார்கள்? अपने कर्तव्यों को अदा करने का उमंग नहीं ஏன் நம்முடைய செயல்களை செய்வதற்கு அந்த ஊக்கம், உற்சாகம் रखियों को இருப்பதில்லை? खत्म नहीं ஏன் நம்முடைய பலவீனங்களை அழிக்க முடிவதில்லை? அதற்கான காரணம் என்னவென்றால், कि हम उस நாம் அந்த விஷயத்தில், குறிப்பாக அந்த விஷயத்தில் அந்த विशेष பலவீனத்தை, அந்த விசேஷமான தாரணையை, ज्ञान के सत्य அந்த ஞானத்தினுடைய சத்தியத்தை உணரவில்லை என்பது அர்த்தம். சரியாக உணரவில்லை. कई ज्ञान के माध्यम से சிலர் ஞானத்தின் மூலம் जीवन को देखकर பிறருடைய வாழ்க்கையை பார்த்து स्वयं महसूस कर சுயம் அதனை गति कर जाते தன்னில் உணர்ந்து முன்னேற்ற பாதையில் செல்கிறார்கள். करके ठोकर खाते சிலர் தவறுகள் செய்து जाते हैं ஏமாற்றம் அடைந்து பிறகு விழிப்படைகின்றார்கள். और कईयों को இன்னும் சிலர் परंपरा होने के இன்னும் சிலர் மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்து கொண்டே அதன் காரணமாக बाद भी பிறகு அதன் காரணமாக துக்கம் கிடைக்கின்றது. जनता आ जाती है या அவர்களுக்குள் ஒரு ஜடத்தன்மை வந்துவிடுகின்றது. அந்த உணரும் சக்தி परिवर्तन नहीं कर पाते நீங்கிவிடுகின்றது. எனவே அவர்களால் தங்களுக்குள் மாற்றத்தை கொண்டு வர முடிவதில்லை, தங்களுடைய பலவீனங்களிலிருந்து விடுபட முடிவதில்லை. हमारा ये सब எனவே நம்முடைய இந்த சத்தியமான புத்தி ஸ்திரமானதாக, நிலையானதாக இருக்க வேண்டும். எப்படி? நீங்கள் பாருங்கள், जलाशय का पानी जितना स्वच्छ है பாருங்கள், தண்ணீர், स्थिर है ஒரு கிணறு இல்லை ஓடையில் தண்ணீர் எவ்வளவு का प्रतिबिंब उसमें क्लियर தூய்மையாக ஸ்திரமானதாக இருக்கின்றதோ அந்த கிணற்றிற்கு அடியில், தண்ணீருக்கு அடியில் இருக்கும் அனைத்து பொருட்களும் தெளிவாக தெரிகின்றது. இதேபோல் எப்படி सत्यों நம்முடைய சொரூபத்தில், நம்முடைய गहराई से ஆன்மீகத்தின் ஆதாரத்தில் ஆழமாக உணர்கின்றோமோ, उसका जितना लंबा समय बना எவ்வளவு அதிக நேரம் இந்த உணரும் சக்தியை, ஆழமாக உணர்ந்து அந்த உணரும் சக்தியை தனக்குள் வைத்திருக்கின்றோமோ, அப்பொழுது நம்முடைய பகுத்தறியும் சக்தி, நிர்ணயம் செய்யும் சக்தி, இது மிக நன்றாக வேலை செய்யும். शक्तियाँ வாழ்க்கையில் भाव के कारण ही மற்ற அனைத்து சக்திகளும் இந்த இரண்டு சக்திகள் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால்தான் भी आवश्यक அவை குறைந்து விடுகின்றது. அதன் காரணமாக துக்கம் கிடைக்கின்றது. எனவே இந்த அனைத்து சக்திகள் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு ஆதாரம் இந்த உணரும் சக்தி. எனவே ஆழமாக நம்முடைய வாழ்க்கையில் ஞான படிப்பை படிப்பது மிகவும் அவசியம். ஒவ்வொரு நிமிடமும் அதனை உணர்ந்து அந்த விழிப்புணர்வை தனக்குள் வைத்திருக்க வேண்டும். மேலும் புத்தியை சதா முன்னேற்ற பாதையில்
கொண்டு செல்ல வேண்டும், அதாவது முழுமையாக தூய்மைப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். இவை இந்த மார்க்கத்தில் மிகவும் தேவையான ஒன்று, அவசியமான ஒன்று. அப்பொழுது நாம் பாதுகாப்பாக உணர முடியும். நம்முடைய புத்தி அசுத்தமாகாது, வேறெங்கும் அலைப்பாய மாட்டோம். இந்த ஆச்சரியப்படும் அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இருக்காது. மிகவும் ஸ்திரமாக நம்முடைய லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்ல முடியும். இதுதான் மூன்றாவது கண். எவ்வளவு இதனை திறக்கின்றோமோ அவ்வளவு நாம் ஆரம்பம், இடை, கடைசி இவற்றை மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். மேலும் தன்னைத்தான் மிகவும் பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும். பாதுகாப்பாக வைத்திருந்து கொண்டே எப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையிலும் முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும். இந்த நேரம் சுயம் பரமாத்மா நமக்கு இந்த மூன்றாவது கண்ணை கொடுத்திருக்கின்றார். அதனை தெளிவான ரூபத்தில் திறந்து வைத்திருப்பது நம்முடைய உணரும் சக்தி. இதன் ஆதாரத்தில் நம்முடைய செயல்களும் உயர்ந்ததாக மாறும். நாம் பல ஆத்மாக்களுக்கு உபயோகப்படக்கூடிய ஆத்மாவாக மாற முடியும். வாழ்க்கை சக்தி மிக்கதாக மாற்றி மற்றவர்களுக்கு பிரேரணை அளிக்க முடியும். இவை அனைத்திற்கும் பின்னால் இந்த உணரும் சக்தி, மூன்றாவது கண் முழுமையாக திறந்திருப்பது மற்றும் தெளிவாக இருப்பது மிகவும் அவசியம். அப்பொழுது தான் கூற முடியும், மூன்றாவது கண் திறந்தவுடனே தூய்மையற்ற நிலை மற்றும் அசுத்தம் அழிந்துவிடும். ஓம் சாந்தி.